ஹலோ நண்பர்களே, நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பஸ்ஸில் வந்து இறங்கினேன். பஸ்ஸு போயிட்டு சரியான காடு. இங்கே தான் அண்ணன் இருக்கார். இது மேலே இருக்கிறது எல்லாமே என்னது, ஐயோ, அண்ணாச்சி பழத்தோட தோட்டம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்குன்னு சொன்னேன். இங்கே நைட்டு காட்டு பண்ணி யானைகள் சாதாரண நடமாற வேண்டிய இடம் தான். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் நேராக போய் அங்கே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு அப்புறம் தான் இறங்கணும். ஆக்சுவலி ஆத்தாடி, வீட்டு மாடு தானோ, நான் பார்த்து பயந்துட்டேன். அங்கே தான் இறங்கணும். ஆனால் அது ரொம்ப தூரம் நடக்கணுமேனு சொல்லிட்டு தான் இங்கே இறங்கினோம்னா இந்த ஆற்று குறுக்கால் நடந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போயிடலாம். அதனால தான் நான் இங்கே இறங்கிட்டேன். பைக்கில் வந்தோம்னா இந்த இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் இன்றைக்கி பஸ்ஸில் வந்தாச்சு. இப்போ காரு போகுது. இந்த மாடு நம்மளை பார்த்து தான் வருதுன்னு நினைக்கேன். நம்ம அதுக்குள்ளே நீட்டாக எஸ்கேப் ஆயிடுவோம். ஒரு டைப்பாக தான் நிற்கிது அந்த மாடு. காருக்காரங்க அந்த பாட்டை பார்த்து கை வச்சுட்டு வராங்க. ஓகே, நான் சொன்னேன்ல ஆறு, அந்த ஆறு தான். அன்றைக்கி மீன் பிடிச்சோம், குளிக்கிறதுக்கெல்லாம் வந்தோமே, அந்த ஆறு தான் இது. இங்கே ஒரு சின்ன மரம் நிற்கும். பெரிய மரம் தான் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். எங்கே இருக்குது காணும்? இந்த நிற்கா எவ்வளோ பெருசு. பக்கத்தில் யாராவது போய் நின்னா தான் அவ்வளோ தெரியும். சரியான மரம். எப்பா, எவ்வளோ பெரிய மரம். வெளிச்சம் தெரிய மாட்டேங்கோ. ஒரு நிமிஷம். இதுதான் மரம். ஓகே. ஆடா பாதிகளா, ஏதாவது நடந்துருச்சுன்னா கத்துறதை கூட கேட்க ஒரு மனுஷன் கிடையாதுங்க. இது பின்ன சின்ன மரம் தான். பார்ப்போம், தண்ணி குடிக்க ஏதாவது பண்ணி கிண்டி எதுவும் வந்திருக்கேன்னு பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் கிடக்கத்தான் செய்யுது. அம்மே ஆத்தாடி, இறங்குறதே பெரிய வேலையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆற்றுல யாருமே இல்லை, மனுஷங்களும் இல்லை, மிருகங்களும் இல்லை. நம்ம ஒத்தகை தான் போகிறோமா? ஐயோ, எப்படி இந்த யானையோட சாணி கிடக்கா? இது யானை சாணி தான், பசு சாணி கிடையாது. நீச்சு நாசப்படுத்திக்காங்க. ஓகே, இந்த செருப்பை கழட்டிட்டு தான் உள்ளே இறங்கணும். அம்மா, நான் வேறு பேக் நிறையா துணியை வேறு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஃபேன் நனைஞ்சாலும் பரவாயில்ல, செருப்பை கையில் பிடிச்சாச்சு. அந்த அந்த இந்த இடத்துல தான் யானை இதெல்லாம் நடந்து போயிட்டு தண்ணி குடிச்சிருக்கும் போக்க திரும்பி போச்சு. தண்ணி ரொம்ப வத்திட்டு, பரவாயில்ல. மீன் பிடிக்க கரெக்ட் டைம் இது. தண்ணி நிறையா கிடந்தால் தான் மீன் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓகே தான். பாருங்க, கால் நினச்சிட்டேன். காலா பேட்டை சேர்த்து நினச்சாச்சு. ஒரு மிருகங்களை கூட காணவில்லை. அந்த ஒரு பாலம் தெரியுது, அந்த பாலத்துக்கு பேர் தான் என்னமோ ஒரு பாலம்னு வருமே. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அருவாப்புலம் பாலம்னு வரும். ஆனால் இது தெரிகிறது எல்லாருக்குமே கல்லேலி பாலம் தான் சொல்லுவாங்க. அங்கே ஒரு கார் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜூம் பண்ணி நம்ம எடுப்பாங்க நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த படிக்கட்டு முடிஞ்சு அங்கிட்டு போகிறது தான் பெரிய விஷயம். அங்கே ஏதாவது நின்னா கூட தெரியாது. கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். அன்னைக்கெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணன் வீட்டில் இருக்கார், பையங்களும் வீட்டில் இருக்காங்க. அண்ணி வந்து அம்மா வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க. அம்மா நடக்கவே முடியாது. ஐயோ, தண்ணி கொஞ்சம் சக்தியாக தான் வருதுடா, தூக்குது காலை. பார்த்தா போயிடுவோமோ? தப்பிச்சாச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வரணும். குளிக்கலாம், மீன் பிடிக்கலாம், அதுக்கு ஆடலாம். ஐயோ, அங்கே தண்ணி இல்லையோ, கொஞ்சம் பொறுங்க, காலை ரெடி பண்ணிக்கிட்டு. ஓகே, வீட்டுக்கு போவோம். இந்த வரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி தாண்டா முத
நான் ஒத்தையில் நடந்து போய்கிட்டு இருக்கேன் இந்த வழியாக. அப்பா இங்கே வந்து வாழ்கிறாங்க மனுஷங்க. ஆனால் பெரும்பாலும் கேரளா இந்த இடம் கேரளா தான். ஆனால் இங்கே முக்கால்வாசி பேர் தமிழர்கள் தான் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு இது. ஒரு 10 ஃபேமிலி இருந்துச்சுன்னா அது ஒரு 6 ஃபேமிலி தமிழ்நாட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. மெதுவாகவே போகும். இதுக்கெல்லாம் ஏதாவது நின்னா கூட தெரியாது. இப்போ மட்டும் ஒரு காட்டுப்பண்ணி வந்துச்சு, தப்பிக்கவே முடியாதடா. சுவாலி பிடிஞ்சி எதுவுமே செய்ய முடியாது. என்னால் ஓட முடியாது. பேக் ஃபுல்லாக சரியான துணி வைத்து பேக் எல்லாமே வடிக்கிற மாட்டேன். என்னமோ சத்தமெல்லாம் கேட்க அந்த பக்கம். அங்கே ஏதோ சவுண்டு கேட்கு. இவ்வளோ காட்டுக்கோழியாக இருக்கலாம். தேக்கு மரம் நிறையா இருக்குங்க. யாருக்கா வேணா சொல்லுங்கள், விற்றுருவோம். இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் நடக்கணும்னு யாருக்காவது ஆசையாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம பேஜ் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். அதில் மெசேஜ் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வழியை நடக்கலாம். ஆனால் ராத்திரி இந்த பக்கம் வர முடியாது. எப்படினாலும் நம்ம சிக்கிடுவோம், எதுத்தையாவது சிக்குவோம். நம்ம நைட்டு ஒரு இருட்டாயிட்டாலே பிரச்சனை தான் இந்த ஏரியா. ஓகே, இது ஒரு வீட்டுக்கு போகிற ரூட்டு. அச்சோ, இந்த தோட்டத்தில் தண்ணி வரும். வற்றிட்டு தண்ணியே இல்லை இதில். ஓகே, காட்டுக்களை வந்து இந்த இதுக்குள்ள வந்துட்டு புலி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. நான் அந்த பக்கம் அந்த வண்டி நிறைய வண்டி கிடக்க. அங்கே ஒரு வீட்டில் வந்துட்டு ஆட்டை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த ஏரியாவில் இப்போ ஆடுகளை வளர்க்கலை. ஒரு வீட்டில் கூட ஆடுகள் வெட்டி போட்டுறத கூட்டுக்கு வந்து ஆட்டை அடிச்சிட்டு போயிட்டு அப்படி தான் சொன்னாங்க எல்லோரும். அப்போ எவ்வளோ டேஞ்சரான ஏரியான்னு பார்த்துக்கோங்க. ஆத்தாடியாத்தா, ஒரே காட்டு சவுண்டு இருந்தது. கேரளாவில் சீவிடு சொல்லுவாங்க. சீவிடு கீரும் சத்தம் போட்டுருக்குங்களா, அதோட சவுண்டு கேட்குது. அப்புறம் நான் நடக்கும்போது இந்த காஞ்ச இலையை மிதிக்கிற சவுண்டு கேட்குது. இலையில மிதிக்காமல் போக முடியாது, ஏன்னா இலை தான் அதிகமாக கிடக்கு. இந்த அம்மையை நோக்கி ஒரு மாடு வருகிறது. ஒட்டுமோ நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த பக்கம் பைசா புதுசாக லைட்டு போட்டுருக்காங்க, பரவாயில்ல. அந்த செய்தா நானும் அண்ணன் மகனும் ஒரு தடவை அங்கே பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு மிளான் அப்படியே போயிருமா தாய் கோமாதை காப்பாற்றி விட்டார். அந்த அங்கே ஒரு அந்த வளைவு தெரியல, அந்த பறவை பிடிச்சோன்னு அந்த இடத்துல வந்துட்டு இருந்தோம். ஒரு இங்கிலீஷில் வந்து டீர் சாம்பார் டீர்னு சொல்லுவாங்க. தமிழில் மிளாவா என்னமோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது அங்கே நின்னது. ஐயோ, நாங்கள் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டோம். அது அப்படியே நடந்து பையா அங்கேருந்து நடந்து வந்துட்டு நான் இந்த வழி அப்படியே போயிட்டு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் கேமராவை எடுக்கலை. அது பெரிய ஒரு நஷ்டமாக போச்சு. இதில் ஒரு பிரத்யேகதை என்னென்னா, எங்கள் அண்ணன் வீடு தான் லாஸ்ட்டு வீடு. அதுக்கப்புறம் காடு, ஒரு 7 கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ காடு. அதுக்கப்புறம் கோந்தி மெடிக்கல் காலேஜ் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் போவோம், நேரம் நடந்து போனோம்னா. இதில் நேராக போய் அதுவழி சுற்றினோம்னா கொஞ்சம் தூரம் நம்ம ஷார்ட்கட் அடிச்சிடுவோம். அது எங்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குமே, இருக்குது. ஷார்ட்கட்டில் போயிடலாம். இதே பெரிய விஷயம் வேறு. ஓகே.